18:37 பிலாத்து மக்களிடம் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டபொழுது அவர்களோ சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். நீதியே இல்லாத மன்றம் நீதிமன்றம் ஆகிவிடுமா? நாதியற்ற உலகில் நீதியாக வாழ்ந்த நீதிக்கே தீர்ப்பா? பொதுவாக விசாரணைக்கு பின் தான் தீர்ப்பு வழங்குவார்கள். ஆனால் இயேசுவின் வழக்கில் தீர்ப்புக்கு பின் தான் விசாரணை நடக்கிறது. உண்ணக்கூடாது என்ற ஆண்டவர் விலக்கி இருந்த மரத்திலிருந்து ஆதாம் உண்ட பொழுது தன் பாவத்தை ஏற்காமல் தன்னை நீதிமான் என்று ஆதாம் காட்ட, நீ தந்த அந்த பெண் ஏவாள்தான் மரத்தின் கனி எனக்கு கொடுத்தாள் என்று ஆண்டவர் மீதே அந்த பழியை சுமத்தினான். இவ்வுலகை ஒரே சொல்லால் படைத்த இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதனின் முன்னால் தீர்ப்புக்காக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகின்றார். இயேசுவுக்கு அளித்த தீர்ப்பில் உண்மை ஊமையாகிவிட்டது, நீதி தடம் புரந்து விட்டது, நீதி மறுக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையை ஒரு நாளும் உறங்க வைத்திட முடியாது. ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நீதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது அநீதியானது. இன்றைய நமது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நாம் தவறு செய்திருந்தும் பாவம் செய்திருந்தும் குற்றம் பல புரிந்திருந்தும் தண்டிக்கப்படக்கூடாது என்றே நாம் விரும்புகிறோம். ஆனாலும் தவறு செய்த பாவம் செய்த நமது பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமென்றே எண்ணுகிறோம். ஆனால் மற்றவர்கள், நமக்கு வேண்டாதவர்கள் குற்றம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்றே நமது மனம் ஏங்குகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ குற்றம் ஏதும் செய்யாத நிலையில்தான் தண்டிக்கப்படுகின்றார். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, எமது வாழ்வில் பிறர் மீது அவதூறு பழி சொல் கூறாது, எவரையும் தவறாக மதிப்பிடாது, உண்மைக்கு மட்டும் துணை நின்று சான்று பகிர்ந்து வாழ்ந்திட அருள் தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனமாக. ஆமென். இரண்டாம் ஸ்தலம். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் தோல் மேல் சிலுவை சுமத்தப்படுகின்றது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றட்டும். லூக்கா 9:23. சுமக்க தெரிந்து கொண்டவர்களுக்கு சுமை கூட சுகம்தான். தியாகம் செய்த துணிந்தாலும் ஒரு தடம் சுமையாக இருக்காது. பொதுவாக மரங்கள் நாம் சுவாசிக்க காற்றை தருகின்றன. சிலுவை மரம் நம் வாழ்வை மீட்க வழி தருகின்றது. கூர்மையான முள்முடியின் முட்கள் ஒருபுறம், ஒளியிழந்த விழிகளின் ஒருபுறம், தளர்ந்து போயிருந்த எலும்புகள் ஒருபுறம், ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் ரத்தம் ஒருபுறம், கசையடிகளால் புண்ணாகி இருந்த உடல்கள் மறுபுறம். இந்நிலையில்தான் பலர் சுமக்க வேண்டிய சிலுவையை இயேசுவின் தோல் மேல் வைத்தனர். உடம்பெல்லாம் ரணமாகி நெருப்பிலிட்ட புழு போல் உடலும் உள்ளமும் துடித்து வேதனையில் நடுங்கியது. சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவரே,
எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என அரவணைத்த நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு கிடைத்த பரிசு சிலுவை. சுமைகளை கண்டு முதுகுப்புறம் காட்டி ஓடும் அரசர்கள் மீதும் தலைமை சங்கத்தில் மீதும் கல்வர்கள் மீதும் தான் சிலுவை சுமத்த வேண்டியது. பாவம் செய்யாத இயேசுவின் தோள் மீது பாரமான சிலுவை சுமத்துகின்றார்கள். இயேசு சிலுவை சுமந்து தானே எபிரேயர்கள் கொல்கதா எனப்படும் இடத்திற்கு சென்று, அதற்கு மண்டை ஓடு என்பது பொருள். கஷ்டப்படுவனுக்குத்தான் கஷ்டத்தின் பாரம் தெரியும், சுமக்கிறவனுக்குத்தான் சுமையின் பாரம் தெரியும், வேதனைப்படுகிறவனுக்குத்தான் வேதனையின் பாரம் புரியும். ஆனால் வாழ்வே சுமையாகிவிட்டால் வாழ்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நினைக்கிறோம். இனிமேல் வாழ்வதற்கு என்ன அர்த்தம் உண்டு என்று தற்கொலை செய்ய நாம் முயற்சிக்கின்றோம். ஆனால் தவறே செய்யாத இயேசுவிற்கு சிலுவை தண்டனையை அளித்தார்கள். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். கொடியவர்களையும் கல்வர்களையும் சிலுவையில் அறைந்து தண்டிப்பது யூத சமுதாயத்தின் பண்பாடு. இத்தகைய கொடிய தண்டனையை இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள். யூத சமுதாயத்தில் சிலுவை தண்டனை என்பது ஒன்று இல்லை. யூத சமுதாயத்தில் நிலவி வந்த தண்டனை யாதெனில் சாட்டையால் அடித்தல், கல்லெறிந்து கொள்ளுதல், மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளி சாகடித்தல், பெரிய பாறாங்கற்களை உருட்டி மனிதர்களை நசுக்கிக் கொள்ளுதல், கழுத்தை நெரித்துக் கொள்ளுதல், காட்சிய திரவியத்தை வாயில் ஊற்றிக் கொள்ளுதல், நெருப்பில் எரித்துக் கொள்ளுதல், தலையை வெட்டிக் கொள்ளுதல் ஆகியவற்றை கடைபிடித்து வந்தார்கள். இயேசுவை கொல்வதற்கு காரணம் என்னவென்றால், தன்னை மெசியா என்றும் இறைமகன் என்றும் சொல்கிறான் என்ற குற்றச்சாட்டும், எருசலேம் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்ற குற்றச்சாட்டும் தலைமை சங்கத்தின் முன் வைக்கிறார்கள். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். இக்குற்றச்சாட்டும் பழிப்புரையும் எடுபடாமல் போகவே கடைசியாக இயேசு உரோமை பேரரசன் செசேரியாவுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறிக்கொள்கிற என்ற குற்றச்சாட்டு முன் வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு அரசனுக்கு எதிராக இருப்பதாலும் மக்களின் கூக்குரலினாலும் கட்டாயத்தினாலும் பிலாத்து வேற வழியில்லாமல் இயேசுவை சிலுவை மரணத்திற்கு கட்டளையிடுகின்றான். ஜெபிப்போமாக. என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னை மறந்து தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன எங்கள் அன்பு இயேசுவை, பாவத்தின் சின்னமான சிலுவை இன்று மீட்பின் சின்னமாகவும், அருளின் சின்னமாகவும், அன்பின் சின்னமாகவும், மன்னிப்பின் சின்னமாகவும் உம் பரிசுத்த கரங்களால் பட்டதால் மனிதம் புனிதம் அடைகின்றது. வேதனை, துன்பம், சாதி, மதம் என மொழி என பல சிலுவைகள் எங்களை துன்பத்தில் ஆழ்த்தினாலும் எங்களிடம் உள்ள சுயநல சிலுவை அகற்றி, ஆணவ சிலுவை அகற்றி, பதவி என்ற அதிகாரம் என்ற சிலுவை அகற்றி மனிதநேயம் காக்கவும் மனித மாண்பை நிலைநிறுத்தவும் அருள் தாரும் சாமி. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். புதிய வழிகளை புனிதம் காண முடியும். வரைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில்தான் வாழ்க்கையின் அர்த்தம் பொருள் புரியும். நடக்க இயலாதவர்களை நடக்க செய்து அழகு பார்த்தவர் நமது ஆண்டவர். பார்வையற்றவர்களை பார்க்க செய்து அழகு பார்த்தவர் நமது ஆண்டவர். அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவோ இங்கே கீழே முதன்முறையாக விழுகிறார். சிலுவையின் பாரம் தோலினை ஆழ்த்த புனிதமான அவரது பூவுடல் பூமியை தொடுகிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் அந்த தூயவரின் கரங்கள் இம்மண்ணில் பட்டதனால் புண்ணியம் அடைகிறது இந்த பூமி. தண்ணீரில் விழுந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாமும் தண்ணீரில் விழுந்துதானே காப்பாற்ற முடியும். அதுபோலவே பாவ படுகொழில் விழுந்த மனித இனத்தை காப்பாற்றத்தானே நமது ஆண்டவர் இயேசுவும் சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகிறார். மனித இனத்தின் மொத்த பாவ சுமைகளையும் ஒத்தை மனிதராய் சுமந்த இயேசு
சிலுவையின் பாரம் தாங்காமல் மண்ணில் விழுகிறார். தாவீது மகனுக்கு ஓசானா என்று புகழ்கதம் பாடிய ஒரு கூட்டம் இயேசுவிற்கு சிலுவை தண்டனை அளித்த பொழுது எங்கே சென்றார்கள்? அவர் பாதங்களில் மலர்களை தூவி தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடிய ஒரு கூட்டம் இயேசுவிற்கு சிலுவை தண்டனை அளித்த பொழுது எங்கே சென்றார்கள்? இயேசு கரடுமுருடான மலைப்பாதையில் சிலுவை சுமர்ந்து செல்லும் பொழுது எங்கே சென்றார்கள்? நமது பாவ சுமைகள், கொடூர செயல்கள், அன்பற்ற செயல்கள், இரக்கமற்ற செயல்கள் நம்மை கீழே விழ செய்கிறது. நாம் கீழே விழுவதற்கு காரணம் மற்றவர்கள் அல்ல, நாம் தான். நமது துன்பத்திற்கும் வேதனைக்கும் மற்றவர்கள் காரணம் அல்ல, மாறாக நாமே காரணம். ஜெபிப்போமாக. இறைவா, இயேசுவை போல நாங்களும் எங்கள் வாழ்வில் மனித மாண்பனை சிதைக்க வைக்கும் சித்தாந்தங்களுக்கு, உலக சிந்தனைக்கும் இடம் கொடாமல் நாங்கள் மனித பலவீனத்தால் விழுந்தாலும் இறை வல்லமையால் மீண்டும் எழுந்து உமது பாத சூடுகளை பின்பற்றி எங்கள் பாவ வாழ்வில் இருந்து மனமாறி உம் துணையுடன் எழுந்து நடக்க அருள் தாரும் சுவாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. முடியாமல் தாய் நிற்கிறார். மனித மீட்புக்காக இறைவன் உமக்கு கொடுத்த பரிசு இதுதான் என்றால் மறுக்காமல் கல்வாரி வரைக்கும் சிலுவை சுமந்து செல் என்று மௌன மொழிகளில் தாய் கூறுகிறார்கள். ஒரு குழந்தையின் முதல் உலகம் தாய் மட்டும்தான். ஒரு குழந்தையின் முதல் உலகம் தாய் மட்டும்தான். அம்மா என்ற வார்த்தைக்குள் அளவில்லாத 1000 அர்த்தங்கள் புதைந்திருக்கிறது. இந்த அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர் தன் தாய்க்கு பணிந்து தண்ணீரை திராட்சரசமாக்கி மாற்றினார். கருவில் சுமந்து தம் மகனை கண்ணீரோடு சந்திக்கிறார்கள். நமது விண்ணக அன்னை உமக்கும் எமக்கும் தானே. இரு கரத்தை தொட்டிலாக்கி, இரு கண்களை விளக்காக்கி, தன் பாலை ரத்தமாகி கொடுக்கின்றவள் தான் மன்னக தாயானவள். ஆனால் நமது விண்ணக தாயான் அவர்களோ தம் ஒரே மகனின் பரிசுத்த உடலையும் இரத்தத்தையும் நமக்காக விண்ணக கொடைக்காக அளித்தவர்கள் அல்லவா? ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, வாக்கு மாறாத தேவனே, எங்கள் வாழ்வில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரியாமல் அவமரியாதையாக அன்பின்றி பாசமின்றி நடத்திருக்கின்றோம். உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளீர். வயதான நேரத்திலும் என் பெற்றோர்களை மனநோகாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலையும் தாரும். உன் தாய் தந்தை மதித்து நட என்று சொன்னீர்கள் அன்பு ஆண்டவரே. என் வாழ்நாள் முழுவதும் என் பெற்றோர்களுக்கு அன்பு காட்டி அவர்களுக்கு உதவி புரிந்திட அருள் தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். சுமக்கும் தெய்வமே, இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 5ஆம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகின்றார். தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அளிப்பாராக. சியோனிலிருந்தும் அவர் உமக்கு துணை செய்வாராக. திருப்பாடல் 22. பாரமான சிலுவை, மூட்கள் நிறைந்த சாட்டையடின் கொடிய சித்திரவதை, இவற்றின் காரணத்தால் இயேசுவின் திருவுடல் கிழிந்து தொங்குகிறது. எங்கே இவர்? கல்வாரி போகும் முன்பு வழியிலேயே இறந்து விடுவாரோ, சிலுவை என்ற அவமான மரத்திலிருந்து தப்பி விடுவானோ என்ற அச்சம் உரோமை வீரர்களுக்கும் யூதர்களுக்கும் மேலோங்கி இருந்தது. தங்களது திட்டம் தோற்று போகக்கூடாது என்ற காரணத்தினால் அங்கே வேடிக்கை பார்த்து வந்த சீரேன் ஊராகிய சீமோனை சிலுவை சுமக்க கட்டாயப்படுத்தினார்கள். பிறருக்கு உதவும் உள்ளங்களோ உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவுவது தவறு இல்லை. இந்த தவக்காலத்தில் நோன்பு இருக்கிறோம், ஜபம் செய்கிறோம், தான தர்மம் செய்கிறோம்.
உதவி கேட்டு வருபவருக்கு உள்ளதையெல்லாம் கொடுக்கவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தை காட்டுபவனே உயர்ந்த மனிதன். எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசுவின் துன்பத்தை, வேதனை, அவமானத்தை, சித்திரவதையை செய்வதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிரேன் ஊரை சார்ந்த சீமோன் மட்டும் இயேசுவின் சிலுவை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்டுகின்றார். உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே உதவ வருகிறார் சீமோன். மலர்ந்தது அங்கே மனிதநேயம். இனம், மொழி என்ற பாகுபாடு இல்லை. உதவி வேண்டிய இடத்தில் ஓடி வந்து உதவுவனே மனிதநேயம். செய்வேன் என்று கூறுகின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்களே சிறந்தது. அன்பு உன்னதமானது. அதை விவரிக்க எந்த மொழியிலும் வார்த்தை இல்லை. இயேசுவுக்கு உதவி செய்ய எத்தனை பேருக்கு இவ்வாய்ப்பு கிடைத்தன? தனக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டான் சீமோன் என்ற சீரேன் என்ற ஊரை சார்ந்த சீமோன். இன்றும் நம்மில் எத்தனை பேருக்கு உதவ மனம் இருக்கு? உதவி செய்யவிட்டாலும் உபத்திரம் செய்யாதே என்பவர்கள் பெரியோர்கள். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, எத்தனையோ சூழ்நிலைகளில் என் சகோதர சகோதரர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உதவி என்று வந்தவர்களுக்கும் இரக்க குணம் கொண்டு உதவி புரியாமல் வாழ்ந்திருக்கிறோம். மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது சந்தோஷம் அடைந்திருக்கின்றோம். பிறகு துன்பத்தில் சுமையில் நாங்கள் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழ நல்ல உள்ளத்தையும் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தில் என்று கூறினேரே. என் மத்தியில் வாழும் ஏழை எளியோர்கள், முதியோர்கள், ஆதரவற்றவர்களுக்கு உதவி புரிந்திட அருள் தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினால். எங்கே போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. இதை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எங்கள் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். திருப்பாடல் 27:8. பூகமிடையே ஒரு இனிய தென்றல் இயேசுவின் முகத்தை வாடுகிறது. வறண்ட காலத்தில் விரிசல் கொண்ட நிலம் போல இயேசுவின் முகம் உருக்குலைந்த ரத்தமும் வியர்வையும் கிழிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட சதையும் எலும்பும் தான் இருந்தது. கண்களெல்லாம் ரத்தமும், முகம் முழுவதும் படைவீரர்களின் துப்பிய எச்சில் தூசி படிந்த நிலை. கதிரவனைப் போல பிரகாசமா ஒளிர்ந்த முகம் சிதைந்து காட்சியளிக்கிறது. கருணையின் கவிதையாயிருந்த இயேசுவின் முகம் கயவர்களின் கோர தாக்குதலால் கலைந்து நிற்கின்றார். வேடிக்கை பார்க்கும் ஒரு கூட்டம், வேதனைப்படும் மறு கூட்டம். எனக்கு இப்படி நடந்துவிடுமோ என்று பயந்து ஒளிந்து கொண்ட மறு கூட்டம். ஆனால் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் வெரோனிகாள். அவள் தந்த ஆறுதல் சொல்லுக்கரியாதது. எந்த ஒரு வார்த்தையின் மூலமும் வெளிப்படுத்த முடியாத ஆறுதலை வெரோனிகாள் தன் செயல் மூலம் வெளிப்படுத்துகிறாள். யூத சமுதாயத்தில் அன்று சம உரிமை இல்லாததால் யூத குல பெண்கள் பயந்து அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை கண்டு அஞ்சாமல், பயந்து ஓடி ஒளியாமல், இயேசுவின் மேல் உள்ள அன்பால் அவரின் அன்பு முகத்தை துடைக்க முன் ஓடி வருகிறாள் வீர பெண்மணி வெரோனிகா. இன்றைய காலகட்டத்தில்
பெண்ணாக பிறப்பதே பாவம் என்று நினைக்கின்றார்கள். அநேக ஆண்கள், அநேக பெண்கள் வரதட்சணை கொடுமையாலும் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு அலகழிக்கப்படுகிறார்கள். பெண் என்றால் நமக்கு சுமை, பிரச்சனை என்று அநேக பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். மண்ணையும் பொன்னையும் நேசிக்கின்ற அளவுக்கு கூட பெற்ற பெண் பிள்ளையை நேசிக்கின்ற பெற்றோர்கள் இவ்வுலகில் குறைவுதான். பெண்கள் பெருமைக்குரியவர்கள். நம்மை பெற்றெடுத்தவளும் ஒரு பெண்தான். ஒரு பெண் அழகா இருந்தால் அவள் அருகில் பல பேர் இருப்பார்கள். அவளோ அலங்கோலமாய் இருந்தால் அவளும் அந்நியராய் மாறிவிடுவாள். அலங்கோலமாக இருந்த இயேசுவின் முகத்தை துணிவுடன் துடைக்கிறாள் வேற பெண்மணி வெரோனிகா. பிறருடைய துன்பங்களை சுமப்பதற்கு மனதில் துணிவு வேண்டும். சிலுவையின் சுமை தாங்க முடியாமல் நடக்க சக்தியின்றி ரத்தமும் சதையும் தள்ளாடி வருகின்றார் இறைமகன் இயேசு. தாவீது மகனே என்று சொன்ன ஒரு கூட்டமும், இயேசுவினால் குணம் பெற்ற மறு கூட்டமும், அவரால் விடுதலை பெற்ற மற்றொரு கூட்டமும் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, யூத சமுதாயத்தினால் விபச்சாரி என்ற பட்டம் பெற்ற, சமுதாயத்தினால் ஒதுக்கி தள்ளப்பட்ட பெண்மணி இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். ஜெபிப்போமாக. பெண்ணென்றாலே பாவத்தின் சிகரம் என்ற எண்ணத்தை வீர பெண்மணி வெரோனிகா பாவியாய் இருந்தாலும் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். நம் தமிழ்நாட்டில் அன்புக்கு அன்னை தெரேசா என்பார்கள், அழகிற்கு மோனிலிசா என்பார்கள், பாசத்திற்கோ பெற்ற தாய் என்பார்கள். ஒரு தாய் செய்ய வேண்டிய காரியத்தை பாவி என்ற பட்டம் பெற்ற ஒரு பெண் துடைக்கிறாள். அன்பு ஆண்டவரே, வெறுவனுக்கை போல உதவி என்று கேட்டு வருவர்களுக்கு உதவி புரிந்திட நல்ல உள்ளத்தை தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கள் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்போம். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகின்றார். நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் ஒருபொழுதும் இடராது. கண்கள் தளர்ச்சியுற்று கைகளிலும் பாதங்களிலும் நடுக்கமும் கலைந்து போன உடல் கெத்செமனி தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது முதல் அவர் ஒன்றுமே உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அடிமேல் அடி, உடலில் இருக்கும் காயங்கள் தரும் வேதனைகள், கரடுமுரடான பாதையில் மீண்டும் சிலுவையோடு முகக்குப்புறவு விழுகிறார் ஆண்டவர் இயேசு. பயணம் என்றால் பாடுகள் இருக்கத்தானே செய்யும். ஆனால் இயேசுவுக்கு பாடுகளோ பயணமாகிறது. மகளே, இனி பாவம் செய்யாதே என்று கை தூக்கி விட்டவருக்கு கசையடியே கிடைத்தது. மலைகளில் அமர்ந்து மலைத்திடும் போதனையை செய்தவர், தாபோர் மலையில் உருமாறி தெய்வீக தன்மையை கொண்டவர், இப்பொழுது கல்வாரி மலையிலே மண்ணோடு மண்ணாக விழுந்து கிடக்கிறார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் துன்பங்களை நோய்களை சுமந்து கொண்டார். படுகுடி என தெரிந்தும் விழுபவன்
பக்குவம் அடையாதவன், மீண்டும் மீண்டும் எழுந்து நடப்பவன் அனுபவசாலி. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித இனத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையே கையெழுத்தவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவ மதத்தின் இதயமாக இருப்பது சிலுவை. எல்லா கிறிஸ்துவ தேவ ஆலயங்களில் உச்சியில் இருப்பது சிலுவை. இதன் பொருள் நமது மீட்பு சிலுவையில் உண்டு. சாத்தானின் சோதனையில் பாவத்தில் விழுந்து விட்டவர்கள் பலர். ஆனால் பலருக்கு நிழல் தருகின்ற, மீட்பு தருகின்ற மரம்தான் இயேசுவின் சிலுவையும் அவருடைய உயிருள்ள வார்த்தைகளும். சோர்வினால் 2ஆம் முறையாக கீழே விழுந்த மண்ணின் மைந்தர் மண்ணின் மாந்தர்களை மீட்பதற்காகத்தானே. வாழ்வளிக்க வந்தவரின் தோள்களிலே சிலுவையில் பாரம் சுமத்தப்பட்டன. நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே. சிலுவையின் பாரத்தாலும் கசையடிகளின் சிதைக்கப்பட்ட உடல், இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட முகம், நடக்க கூட இயலாமல் சோர்வடைந்த கால்களுடன் உடலில் சக்தியின்றி 2ஆம் முறையாக கீழே விடுகிறார் அல்லவா. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, துன்பங்களை கண்டு துவண்டு விடாமலும் தோல்விகளை கண்டு பயந்து விடாமலும் எங்கள் அருள் வாழ்வில் செயல்பட துணை செய்யும். எங்கள் வாழ்வின் குறிக்கோள்களை, லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகின்றோம். எங்கள் வாழ்வில் துன்பங்களை, சுமைகளை திருச்சிலுவையோடு அர்ப்பணித்து வாழக்கூடிய ஆற்றலையும், எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற கவலைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் ஆகிய சிலுவைகளை கண்டு துவண்டு விடாமல் சிலுவையை கொண்டு புனிதமான வாழ்ந்திட அருள் தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஆமென். உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினால், எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை என்னால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:13. அன்றொரு பாவியான ஒரு பெண்மணி இயேசுவின் காலடிகளை தன் கண்ணீரால் நனைத்தாள். தன் தாய்நிலையை எண்ணி உணர்ந்து அழுதாள். பாதத்தையே கண்ணீரால் நனைத்து மிகுதியாக மன்னிப்பு பெற்றாள். கண்ணீர் வீணாவது இல்லை, மாறாக ஆண்டவர் தன் தோற்பையில் நம் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கின்றார். ஆறுதல் சொல்ல நண்பர்கள் இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு. தூக்கி நிறுத்த மனிதர் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு. வேதனையின் வெளிப்பாடு அழுகை என்பார்கள். உள்ளம் கலங்கும் பொழுதுதான் நம் கண்களில் கண்ணீர் வரும். இயேசுவின் பாடுகளை, துன்பங்களை கண்டு யூத பெண்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பேற்பட்ட பெண்கள் கூட்டத்தை பார்த்து
எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நம்மை மீட்க வந்த பச்சை மரத்திற்கு இந்த பாடுகள் என்றால், மீட்பின் பாதையில் செல்ல தவறிய பட்ட மரத்திற்கு என்ன நேரிடுமோ? பாவத்தில் விழுவது மனித இயல்பு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் மன்னிப்பின் காலமாக அமைய வேண்டும். இந்த தவக்காலத்தில் பிறரை மன்னித்து அன்பு செய்ய நம் தாயாம் திரு அவை அழைப்பு விடுகின்றன. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்க வேண்டாம். முதலில் உன் கண்களில் இருக்கும் விட்டத்தை எடுத்து எரிந்துவிடு. பின்பு உன் சகோதரன் அல்லது சகோதரி கண்ணில் இருக்கும் துன்பத்தை எடுக்க கண் தெரியும். எருசலேம் பெண்கள் இயேசுவிற்காக கண்ணீர் சிந்துகிறார்கள். கண்ணீர் விட்டு கதறி அழும்பொழுதுதான் மனிதனின் பாரம் தூரம் சென்றுவிடும். நமக்காக கண்ணீர் சிந்துகின்ற எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறான் அல்லவா? இவ்வாறு பாடுகள், துன்பங்கள், வேதனையில் மத்தியில் எப்படி இயேசுவால் மட்டும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கூற முடியும்? காரணம், தனது துன்பத்தை, வேதனை பற்றி கவலை கொள்ளாதது தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகின்றார் அல்லவா? ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, அநேக நேரங்களில் நாங்கள் பிறருக்கு உதவி புரிந்திட தவறி இருக்கின்றோம். பிறருடைய கண்ணீர்களில், துன்பங்களில் ஆறுதல் அளிக்க தவறி இருக்கின்றோம். நாங்கள் இத்தவக்காலத்தில் மனமாற்றம் பெற்று உண்மைக்கு சான்று பகிர்ந்திட அருள் தாரும் சாமி. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். என் பாவம் சேர்த்தினான் உடைந்ததோ, என் பாவம் சேர்த்தினான். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. இதை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். நீங்கள் முதுமை அடையும் வரையிலும் நாம் மாறமாட்டோம். உங்கள் தலை நரைக்கும் வரை உங்களை தூக்கி செல்வோம். நாமே படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே உங்களை விடுவிப்போம். எஸ்ஐயா 46:4. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், பல முறை விழுந்து பொழுதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன் தான் பக்குவப்பட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவருக்கு மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். இயேசு நமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம்மீது கொண்ட அன்பினாலே தொடர்ந்து சிலுவை சுமக்க உதவி பெறுகிறார். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவை, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகளை, துன்பங்களை, சோதனைகளை சந்திக்கும் பொழுது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகின்றோம். வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். உமது அருளினால், உமது அருளில் நம்பிக்கை கொண்டு சோதனைகளை சாதனையாக மாற்ற அருள் தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உடைந்ததோ, என் பாவம் சேர்த்தினான். உள்ளம் உடைந்ததோ, என் பாவம் சேர்த்தினான். எங்கு போகிறீர்
இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இயேசுவின் ஆணைகளை கலைக்கிறார்கள். துன்புறுத்துகிறவர்களுக்கு என் உடலை கையளித்தேன், என் தாடியை பிள்ளைகளுக்கு என் கண்ணங்களை காப்பினேன். நிந்தை கூறுவோருக்கும் காரி இன்னொருவருக்கும் என் முகத்தை மறைத்துக் கொள்வதில்லை. ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்பார்கள். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவது அவனது ஆடைதான். சாட்டை அடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒட்டி இருந்தது. அவற்றை கலைத்த பொழுது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரிக்கிறது. வேதனைகள் மத்தியில் துன்புறுகின்றார். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, ஆடை மனிதன் மாநிலங்களின் அடியாகும் அவற்றையே கலைத்து இன்னும் அதிகமான முறையில் பொறுமைப்படுத்திய பொழுதும் எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு எங்களது துன்பத்திலும் சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்துவிடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க அருள் பாடும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். பிறருக்காக பிறருடைய வேதனையில் சுமப்பவன் தியாகி. அன்புக்காக அவதிப்படுபவன் நண்பன். ஆண்டவருக்காக வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் சுமப்பவன் பக்தன். நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் பிறருக்காகவும் அன்புக்காகவும் ஆண்டவருக்காக காயப்படுகிறவன் முழு மனிதன் என்பார்கள். எத்தனையோ நோயாளிகளை, பார்வையற்றவர்களை, உடன் நலமின்றி வந்த மக்களை தொட்டு ஆசீர்வதித்த கரங்களிலும் கால்களிலும் இப்பொழுது ஆணிகளால் துளைக்கிறார்கள். நம்மில் ஒரு சிறிய கற்கள், முட்கள் படும் பொழுது எவ்வளவோ வேதனை அடைகின்றோம். ஆனால் இயேசுவின் கரங்களிலும் பாதங்களிலும் கூர்மையான ஆணிகளை கொண்டு அடித்த பொழுது, சிலுவை மரத்தோடு அவரது புனித உடலை இணைத்த பொழுது எவ்வளவு கொடிய வேதனை அனுபவித்திருப்பார். இத்துன்பங்கள் யாருக்காக சுமந்தார்? நாம் மீட்டு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே. இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் கூர்மையா ஆணிகள் பாய்ந்து காயங்களை துளைத்து வேதனை ஏற்படுத்தியது போல நமது தீய எண்ணங்கள், உலக சிந்தனைகள், காம பார்வைகள் எத்தனையோ பேர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். நமது ஆண்டவர் கூறியது போல, ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குபவன் எவனும் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்திட்டான் என்கின்றது இறைவசனம். கண்கள் தான் உடலுக்கு விளக்கு என்றும், அந்த கண்களை கொண்டு எத்தனை பேரின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டிருக்கிறோம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் உன்னுடைய மறு கன்னத்தையும் காட்டு என்றார் நமது ஆண்டவர். நம்முடைய ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் கோபத்தால்
எத்தனை பேர்களை பழிக்கு பழி என்ற பழிவாங்கும் உணர்ச்சியால் சிலுவையில் மீண்டும் மீண்டும் மறைந்திருக்கிறோம். நீதியற்ற இவ்வுலக வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற அனைத்தையுமே நிலையற்ற இவ்வுலகில் நாம் அனுபவிக்கின்ற அனைத்தையுமே நிலையற்றவைதான். இயேசுவுக்காக மற்றவருக்கு நாம் செய்கின்ற நற்செயல்கள் மட்டுமே நம்மை நிலையான விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்லும். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, எமக்காக நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். காயங்களாலும் தழும்புகளாலும் நாங்கள் குணம் பெற்றோம். துன்பமே எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடாது, துயரங்களே இல்லாமல் நாங்கள் வாழும் என்றே நினைக்கிறோம். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுவல்ல கிறிஸ்தவ லட்சியம். நீதி, நேர்மை, அன்பு என்னும் பண்புகளை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர அருள் தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உடைந்ததோ என் பாவச் சேற்றினால், உடைந்ததோ என் பாவச் சேற்றினால், எங்கே போகிறேன் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே. எல்லாம் முன்னாடி போங்க. எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறேன். முன்னாடி போங்க. இயேசு தெய்வமே. முன்னாடி போங்க. எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. பாண்டால் செல்வம் இயேசு இறக்கிறது மேல ஆறான் கட்டிக்கிறாங்க. திவ்யேசு சொன்ன ஒரு பாடு, ஒரு இயேசுடைய பாடுகளை சிலுவை சிந்திக்கிற பாடல் பாடப்படும். அப்போ முழந்தாள் இருப்போம். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டேன். காண்டாம் நிலை சொல்லுங்க. காண்டாம் நிலை 12ஆம் நிலை. சரி, பாட்டு போங்க. கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தேன். அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனிவுள்ள முகம் பார்த்தேன். அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. தேகமெல்லாம் இரத்தமயம் திணறுகின்றார் மூச்சுவிட. தேகமெல்லாம் இரத்தமயம் திணறுகின்றார் மூச்சுவிட. தாகும் தாகும் என்கின்றார், தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை, தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை. கல்வாரி மலையிலே
எல்லாம் என்கிறார். ஐயோ பாவம் தேவமைந்தன், ஐயோ பாவம் தேவமைந்தன். கல்வாரி மலை மேலே கல்வர்களே நடுவிலே கனி உள்ள முகம் பார்த்தேன். அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணிக்கு இயேசு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தி உயிர் துறந்தார். மனிதன் விரும்பாதது ஒன்று உண்டு என்றால் அது சாவு மாத்திரமே. ஆனால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலர்களைப் போன்றவன் தான் மனிதன். நீர்க்குமிழி போன்று நிரந்தரமில்லாதவன் தான் மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரே, விண்ணுக்கு மண்ணுக்கு நடுவே கல்வாரி மலை உச்சியிலே கல்வர்கள் நடுவிலே எல்லாம் முடிந்தது என்று கூறி உயிர் துறந்தார். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் நீர் அடைந்தீர். இறுதியாக உம்மிடம் இருந்த உயிர் மூச்சையும் எங்களுக்காக துறந்தீர். இனி நாங்கள் எங்கள் வாழ்வில், எமது வார்த்தைகளில், எமது உறவுகளில், எமது அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் மாத்திரம் வாழ்ந்திட அருள் தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஆமென். என் பாவ சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே என்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இயேசு அன்னை மரியாவின் மடில் மேல். தாய் உறவு மட்டுமே தவிர்க்க முடியாது. தாயின் உறவு மட்டுமே நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நிறைவேறட்டும் என்று இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் அன்புடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தன் மகனின் வேதனைகளையும் பாடுகளையும் கண்டு தாங்க முடியாத துன்பங்களையும் மனவேதனைகளையும் அனுபவிக்கிறார். தாயின் மடியில்தான் முழுமையான உலகம். இந்த உலகிலேயே தாயின் மடிதான் மிகவும் பாதுகாப்பான இடம். உண்மையான மகிழ்ச்சியை கண்டடைவதற்கும், கவலைகளை மறந்து களைப்பின்றி கொள்வதற்கும், மன அழுத்தங்களை மறந்து மனநிறைவு அடைவதற்கும் ஏற்ற இடம் தாய்மடி மட்டும்தான். இயேசு குழந்தையாய் இருந்த பொழுது துள்ளி திறந்த காலங்களில் தாயின் மடி
தொட்டிலாய் இருந்தன. ஆனால் அவரின் உயிரற்ற உடலை சுமக்கும் அந்த தாயின் மடி இன்று கட்டிலாய் மாறுகிறது. அனுதினமும் அன்பை பொழிந்து அழகுமிகு இருந்த அவனிலேயே அம்மா என்று வாஞ்சையோடு அழைக்க வரம் அருளும் அளித்தவள்தான் அன்னை மரியா. அந்த தாய் இன்று அதே மகனை அலங்கோலமாக நிலையில் உயிரற்ற உடலை தன் மடியில் சுமந்து வேதனையும் துன்பத்தையும் அடைகிறார் என்றால் அது நமக்காகத்தானே. பாவ அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மனித குலத்தை மீட்க தாயும் பிள்ளையும் செய்த ஈடு இணையற்ற தியாகத்தை நம்மால் மறுக்க முடியுமா? கொரோனா என்ற கொடிய தொற்று நோய் மனித இனத்தை தாக்கிய பொழுது, முழு ஊரடங்கின் பொழுது வயது முதிர்ந்த தன் தாயை சந்திப்பதற்காக பலர் கால்நடையாக பல மைல்களை கடந்து சென்றார்கள். தாயின் பாசத்தை உணர்ந்த பிள்ளைகள் இப்படி செய்தார்கள் என்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு துன்பம் என்றால் எந்த ஒரு தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? அதே நிலையில்தான் அன்னை மரியாவும் தம் அன்பு மகனின் உயிரற்ற உடலை தம் மடிமேல் சுமந்து ஆழ்ந்த துயரத்தில் இருந்தார்கள். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, உமது வேதனைகளையும் துன்பங்களையும் உமது அன்னை பங்கு கொண்டார்கள். எங்களின் பெற்றோர்களின் அன்பையும் கருணையும் பாசத்தையும் உணர்ந்து எமது வாழ்வு முழுவதும் அவர்களுக்கு அன்பு காட்டி அவர்கள் பால் அக்கறை கொண்டு உண்மையான நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ நல்ல உள்ளத்தை தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். கல்லறை மனித வாழ்வின் கடைசி வீடு என்றாலும் இறைவனுடன் கலக்கும் நிறைவான வாழ்க்கைக்கு அடித்தளம் கல்லறைதான். இந்த உலகமே அவருக்குள் அடங்கும். ஆனால் அவர் பரிசுத்த உடலோ ஒரு கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகின்றன. கல்லறைகளுக்கு சென்றவரிடம் மதம், சாதி, பதவி, பட்டம் யாருக்கும் கிடையாது. இயேசு கல்லறைக்கு சென்றதால் பாவங்களும் பாவத்தினால் நாம் பெற்றுக்கொண்ட சாபங்களும் நீதிமான்களுக்கு எதிராக எழுகின்ற குற்றச்சாட்டுகளும் பழிப்புரையும் நிந்தை அவமானம் என்ற பெயரில் கல்லறைக்கு சென்றவர்கள், ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டவர்கள், சிசுக்கொலை, அபோஷன், நீதிக்காகவும் அன்புக்காகவும் உயிர் துறந்தவர்களுக்காக இயேசு கல்லறைக்கு சென்றார். நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீர்வு காணும் நீதிமன்றமாக மாறுகின்றது. இம்மண்ணுலகில் வாழ்ந்தவர் கோடான கோடி, மறைந்தவர்கள் கோடான கோடி. ஆனால் மக்களின் மனதில் நிற்பவர் யார்? இன்று இயேசுவின் மரணமும் அவருடைய அடக்கமும் வீரமிகு சரித்திரமாய் உயர்ந்து நிற்கிறது. இவ்வுலகில் மரணத்தை வென்றவர் யாரும் இல்லை. மரணத்தை கண்டு அஞ்சாதவர் ஒருவரும் இல்லை. நல்லவர் மரித்தார், அது அவருக்கு கிடைக்கும் ஓய்வு. ஆனால் கெட்டவன் மரித்தால் அது பிறருக்கு கிடைக்கும் ஓய்வு. ஆகவே மரணம் மனித வாழ்வில் இறைவன் அளிக்கும் இறுதி பரிசு. இதை உணர்ந்தவர்கள் பிறருக்காக வாழ்கிறார்கள்.
இதை உணராதவர்கள் தங்களுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறக்கத்தானே பிறந்திருக்கிறோம். இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோமா? ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இயேசுவே, உண்மையை நீதியை மட்டும் நிலைநாட்ட வந்த உம்மை எமது வாழ்வுக்காக நீர் உயிர்த்தெழுந்து உம்மை அடக்கம் செய்தார்கள். நாங்கள் துன்பத்தில் மத்தியில் வாழ்ந்தாலும் முழு துன்பத்தில்தான் முழு இன்பத்தை காண முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு உம்முடன் எழுந்து நடக்க அருள் தாரும் சாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இந்த ஆண்டு ஜூபிலி 2025, இயேசு பிறந்த 2025 ஆண்டு ஜூபிலி. இப்படி திருப்பயணங்களை மேற்கொள்வர்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று நம்முடைய திருத்தந்தையும் சொல்லியிருக்கார், நம்முடைய ஆயரும் சொல்லியிருக்கார். இனி முழங்கால் இருப்போம். இப்போ திருத்தந்தையின் கருத்துக்களை ஜெயிப்போம். அப்புறம் உங்களுக்கு சிலுவையினால் ஆசை கொடுப்போம். விண்ணுடுக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருச்சிலுவை நான் பாடும்போது வருவீர் மட்டும் நீங்க பாடணும். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. வருவீர் ஆராதிப்போம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆசிப்பராக. ஆமென்.